Good morning, students. Today we are going to learn theorem 15.2. This is a university question. Okay. Statement paru. Let X and Y be the topological space. Then the collection script S is equal to pi 1 inverse of U such that U is open in X. Union pi 2 inverse of V such that V is open in Y is a sub-basis for the product topology on X cross Y. ஓகேவா ஸ்கிரிப்ட் எஸ்ன்னு ஒன்று கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூ யூனியன் பை 2 இன்வர்ஸ் ஆஃப் வி. ஓகேவா ஸோ இது என்னன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இஸ் எ சப் பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். எக்ஸ் என்னது டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், ஒய்யும் தட் இஸ் ஆல்சோ எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஓகேவா ப்ரூஃப் பாரு. லெட் tau denote the product topology on x cross y. டவ்வை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒயின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டவ் டேஷை டோபாலஜி ஜெனரேட்டட் பை எஸ் அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். எஸ்னா தட் இஸ் ஸ்கிரிப்ட் எஸ். ஓகேவா நெக்ஸ்ட் பிகாஸ் ஸ்கிரிப்ட் எஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க என்னன்ட்டு. ஸோ டவ் டேஷ் பி த டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் எஸ். நெக்ஸ்ட் லைன் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஸ் பிலாங்ஸ் டு டவ். அப்போ ஸ்கிரிப்ட் எஸ் எங்கே இருக்குது, இட் பிலாங்ஸ் டு த டோபாலஜி டவ்வில் இருக்குது. ஓகேவா ஸோ ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் finite intersection of elements of S also belongs to tau. அப்போ டோபாலஜி அப்படின்னா நமக்கு யூனியன் இன்டர்செக்ஷன் இட் பிலாங்ஸ் டு டவ்வில் இருக்கும். therefore tau dash it is a subset of tau. ஓகேவா இதுலேருந்து என்ன சொல்கிறோம், tau dash it is a subset of tau அப்படின்ட்டு சொல்கிறோம். on the other hand every basis element u cross v for the topology tau is finite intersection of elements of S. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அப்போ சின்ஸ் u cross v ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், யூன்னா என்ன பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்னு எடுத்துக்கிறோம், இன்டர்செக்ஷன் பை 2 இன்வர்ஸ் ஆஃப் v. ஓகேவா பிகாஸ் டவ் இஸ் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ u இன்டர்செக்ஷன் v ஈக்குவல் டு பை 1 இன்வர்ஸ் ஆஃப் u இன்டர்செக்ஷன் பை 2 இன்வர்ஸ் ஆஃப் v. ஸோ நெக்ஸ்ட்டு therefore u cross v it belongs to என்னது tau dash. ஆல்ரெடி பாரு என்ன கொடுத்துருக்காங்க, tau dash it is a subset of tauன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் என்ன சொல்லலாம், அப்போ therefore u cross v it belongs to tau dash. therefore tau it is a subset of என்ன சொல்லலாம், tau dash அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா ஸோ therefore the collection script S is a sub basis. அப்போ tau it is a subset of tau dashன்னு சொல்லணும் அப்படின்னா ஸோ அப்போ கரெக்டாக என்ன சொல்லலாம், the collection script S is a sub basisன்னு சொல்லலாம். ஓகேவா இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாரு இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே என்ன யூ கொடுத்துருக்குறோம். அப்போ அதோட பை 1 இன்வர்ஸ் ஆஃப் யூன்னா எந்த பார்ட்டு வரும்ன்ட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். வி நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ்லேருந்து கொடுத்துருக்குறோம். யூவோட லென்த்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ பை 2 இன்வர்ஸாக வி எது வரும்ன்ட்டு அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். சரியா ஜஸ்ட் இந்த டயக்ராமும் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் செக்ஷன் நம்பர் 16. ஹெட்டிங் த சப்ஸ்பேஸ் டோபாலஜி. ஓகேவா நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது, த சப்ஸ்பேஸ் டோபாலஜி. அப்போ சப்ஸ்பேஸ் டோபாலஜிக்கு டெஃபினிஷன் என்ன, லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் டோபாலஜி டவ் இஃப் ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். த கலெக்ஷன் டவ் ஒய் ஈக்குவல் டு y intersection u such that u belongs to tau
is a topology on Y is called the subspace topology. அப்போ subspace topology அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த கலெக்ஷன் வந்து tau y. tau yன்னா that is a subspace topology. tauனா என்ன, that is a topology. ஓகேவா, அதோட subspace topology நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா tau y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ that is equal to நம்ம என்ன y intersection uன்னு எடுத்துக்கிறோம். yன்னா என்ன அப்படின்னா y is a subset of x. xன்னு சொன்னால் என்ன, அது வந்து ஒரு ஹோல் ஸ்பேஸ். சரியா, that is a topological space. ஒரு y வந்து x வந்து ஒரு பெரிய ஹோல் செட்டாக இருக்குது, அதோட சப்செட்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ நமக்கு இது சப்ஸ்பேஸ் டோபாலஜி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதில் நம்ம சப்ஸ்பேஸ் டோபாலஜியை tau ஒய்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ tau ஒய் ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் யூ. ஒய்ன்னா என்ன, தட் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, யூ வந்து எங்கே இருக்குன்னா இட் பிலாங்ஸ் டு டவுவில் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் எ சப்ஸ்பேஸ் டோபாலஜி. ஓகேவா, ஸோ சப்ஸ்பேஸ் டோபாலஜியை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்க போகிறோம். அந்த ரிசல்ட் வந்து that is also a topology அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பாரு. tau y is a topology on y. ஸோ இப்போ tau y is a topology on y-ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ tau y-ன்னா என்ன, tau y it is a subspace topology. அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், subspace topology is a topology on y அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ ஆல்ரெடி நம்ம டோபாலஜி அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், டோபாலஜி அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, எம்டி எக்ஸ் சிட்டி பிலாங்ஸ் டு டவுவில் இருக்கணும். ஓகேவா, இது நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் என்ன, த யூனியன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ்வாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன, தேர்ட் கண்டிஷன் என்ன, த இன்டர்செக்ஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ்வாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்போ டவ் ஒய் இஸ் எ டோபாலஜி அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு இந்த 3 கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்ட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார், எம்டி பிலாங்ஸ் டு டவ். எம்டி பிலாங்ஸ் டு டவ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், தட் இம்ப்ளைஸ் ஒய் இன்டர்செக்ஷன் எம்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ எம்டிக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறோம், ஒய் இன்டர்செக்ஷன் எம்டி தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் எம்டினா தட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஓகேவா, ஸோ தட் இம்ப்ளைஸ் அப்போ எம்டி பிலாங்ஸ் டு, அப்போ எங்கே இருக்கும், டவ்வில் இருந்துச்சுன்னா கட்டாயம் ஒரு பெரிய செட்டில் இருந்துச்சுன்னா அதோட சப்செட்லேயும் அப்போ அந்த எம்டி இருக்கும். எம்டினா தட் இஸ் என்ன, ஒன்றும் இல்லாதது. ஓகேவா, எம்டி பிலாங்ஸ் டு டவுன்னா எம்டி இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு டவ் ஒய். டவ் ஒய்னா என்ன, தட் இஸ் ஏ சப்ஸ்பேஸ் டோபாலஜி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஹோல் செட்டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிலாங், இப்போ செகண்ட் எம்டி பிலாங்ஸ் டு டவ் ஒய்ன்னு சொன்னாச்சு. நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் பிலாங்ஸ் டு டவ் ஒய் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, அப்போ அது சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு டவுன்னு எடுக்கிறோம். தட் இம்ப்ளைஸ் அப்போ ஒய் இன்டர்செக்ஷன் எக்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா, ஒய் இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ ஒய் இன்டர்செக்ஷன் எக்ஸ்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஒய், பிகாஸ் எக்ஸ் இஸ் ஏ ஹோல் செட்டு, ஒய் இஸ் ஏ சப்செட். ஓகேவா, ஸோ அப்போ ஒய் intersection x equal to y. So that implies அப்போ என்ன சொல்லலாம், x belongs to tau y அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு டவுவில் இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு அப்போ டவ் ஒயில் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கண்டிஷன் நம்ம பண்ண போகிறோம். லெட் ஏ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஐ பி எனி கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ ஏ ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எங்கே இருக்குது, டவ் ஒயில் இருக்குது. ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு I. Next that implies A alpha equal to Y intersection U alpha. நமக்கு இங்கே என்ன அப்படின்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஸ்பேஸ் டோபாலஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டவ் ஒய் ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் யூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ நம்ம இங்கே ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ஏக்கு பதிலாக என்னென்னு எடுத்துக்கிறோம், அப்போ ஏ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் யூக்கு பதிலாக அப்போ யூ ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா, வித் யூ ஆல்ஃபா இட் பிலாங்ஸ் டு டவ் ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஐ.
ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தட் இம்ப்ளைஸ், அப்போ யூனியனுக்கு தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா, யூனியன் ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு யூனியன் ஏ ஆல்ஃபாக்கு பதிலாக இப்போ என்னென்னு எடுத்துக்கிறோம், ஒய் இன்டர்செக்ஷன் யூ ஆல்ஃபா. ஓகேவா. ஸோ தட் இம்ப்ளைஸ் ஒய் இன்டர்செக்ஷன் யூனியன், இப்போ வந்து என்ன பண்ணுறோம், யூனியனை உள்ளாடி கொண்டு போகிறோம். அப்போ யூனியன் யூ ஆல்ஃபா, யூனியனுக்கு யூ ஆல்ஃபாவுக்கு மட்டும் யூனியன் கொடுத்துக்கிறோம். தட் இம்ப்ளைஸ் யூனியன் ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் யூ ஆல்ஃபா, வேர் யூ ஈக்குவல் டு என்ன, யூனியன் ஆல்ஃபா யூ ஆல்ஃபா. ஓகேவா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. Next, with u alpha belongs to tau, for all alpha belongs to I, that implies u belongs to tau. Since tau na enna, that is a topology. அப்போ equation 1 இப்போ என்னவாக மாறுது, யூனியன் a alpha equal to y intersection u alphaக்கு பதிலாக இப்போ என்னன்னு கொடுக்குறோம், uன்னு கொடுக்குறோம் equation 1ல. equation 1ல யூனியன் a alpha equal to y intersection u alpha இருக்குது. நம்ம இந்த u alphaக்கு பதிலாக uன்னு கொடுத்துக்கிறோம். அப்போ y intersection u, this u belongs to tau. ஓகேவா, that implies union a alpha it belongs to tau y. இதில் என்ன சொல்கிறோம், யூனியன் a alpha it belongs to tau y. ஓகேவா, அப்போ tau yன்னா என்ன, இட் இஸ் எ சப்ஸ்பேஸ் டோபாலஜி. அப்போ யூனியன் ஆஃப், அப்போ இதில் நமக்கு என்ன பண்ணியாச்சு, செகண்ட் கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா, பி எனி கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ இன் tau yல இருக்குது. ஓகேவா, அப்போ செகண்ட் கண்டிஷன் முடிஞ்சு. தேர்ட் கண்டிஷன் அப்போ என்ன செய்யணும், இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஓகேவா, இது யூனியன் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம், இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ இப்போ நான் செகண்டுன்னு கொடுத்துக்கிறேன், இது தேர்டுன்னு மாற்றிக்கோங்க. சரியா, இது வந்து 3. ஓகேவா. Next, let a alpha 1, a alpha 2, etc. a alpha n be any finite number of elements of tau y. நம்ம என்ன பண்ணுறோம், இதை finite number of elements of tau y ன்னு எடுத்துக்கிறோம். That implies a alpha I equal to என்ன பண்ணுறோம், y intersection u alpha I. அப்போ a alpha I எப்படி எடுத்துக்கிறோம், y intersection u alpha I. இது நம்மளோட டெஃபினிஷன் பேஸ் பண்ணி எழுதுகிறோம். சரியா, டெஃபினிஷன் எந்த டெஃபினிஷன், சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட டெஃபினிஷன். சரியா, ஸோ அதில் வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜிக்கு என்ன டெஃபினிஷன், that is tau y equal to y intersection u. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி எழுதுகிறோம். அதாவது y intersection u alpha I such that u alpha I it belongs to tau for all I equal to எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது, 1 to n. சரியா, நெக்ஸ்ட் வந்து a alpha ஐயை வந்து நம்ம என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம், I equal to 1 to n கொடுத்துருக்கிறதுனால a alpha 1 intersection a alpha 2 intersection etc. intersection a alpha n equal to y intersection u alpha 1. ஐக்கு பதிலாக இப்போ என்ன கொடுக்குறோம், 1 கொடுக்குறோம். இன்டர்செக்ஷன் y இன்டர்செக்ஷன் u alpha etc. intersection y intersection u alpha n. சரியா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஒய்யை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கோ, y இன்டர்செக்ஷன் அப்புறம் u alpha எல்லாம் தனியாக சேர்த்து எழுதிக்கோ. அப்போ u alpha 1 intersection u alpha 2 intersection etc. intersection u alpha n. சரியா, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ தனித்தனி இன்டர்செக்ஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு y இன்டர்செக்ஷன் u. ஓகே, ஒய் இப்போ u alpha 1 அது எல்லாத்துக்கும் சேர்த்து u அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ u ஈக்குவல் டு எது, u alpha 1 intersection u alpha 2 intersection etc. intersection u alpha n. ஓகேவா, ஸோ அதே மாதிரி அப்போ என்ன எப்படின்னு எழுதிக்கலாம், therefore a alpha 1 intersection a alpha 2 intersection etc. intersection a alpha n it belongs to tau y அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, therefore tau y is a topology on y. இப்போ 3 கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 3 கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன சொல்லலாம், therefore tau y is a topology on y. tau y ன்னா என்ன, that is a subspace topology. Therefore subspace topology is a topology on y அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் தியரம் நாளைக்கு பார்ப்போம்.